அதே போன்று திமுகவுடைய சூழ்ச்சி என்ன? பட்டியலின மக்களும் வன்னியர் சமுதாயமும் அடிச்சுக்கணும், சண்டை போடணும். திமுக சூழ்ச்சி. காலகாலமா இதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பண்ணிட்டு இது அவங்களுக்கு ஓட்டு, இவங்களுக்கு ஓட்டு. திமுக உழைக்கின்ற வர்க்கத்திற்கு ஒரு துளியும் எதுவும் செய்யல, ஒரு துளியும் செய்யல. பட்டியலின மக்களை திமுக வாக்கு வங்கியா மட்டும்தான் பயன்படுத்துகிறது. பட்டியலின மக்கள் ஓட் பேங்க், வன்னியர் மக்கள் ஓட் பேங்க், இஸ்லாமியர் மக்கள் ஓட் பேங்க் திமுக, கிறிஸ்துவர்கள் ஓட் பேங்க், இப்படி யாதவர்கள் ஓட் பேங்க், குருமர்கள் ஓட் பேங்க். அந்த பேங்கா தான் பாருங்க. கவர்னர்கள் ஓட் பேங்க். வேற எதுவுமே இந்த மக்களுக்கு எதுவும் பண்ண. சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தி இந்த மக்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பதறிக் கொண்டிருக்கின்ற கணக்கெடுப்பு நடத்துங்க. தமிழ்நாட்டில் 2 கோடி குடும்பம் இருக்கு. அந்த 2 கோடி குடும்பம் என்ன நிலையில இருக்குன்னு ஒரே மாதத்துல கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிருக்கலாம். ஆனா அதை பத்தி அக்கறையே இல்லை, எனக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு முதலமைச்சர் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதே கர்நாடகாவில் எடுத்து முடிச்சுட்டாங்க, ஆந்திராவில் எடுத்தாங்க, தெலுங்கானால முடிச்சுட்டாங்க, ஒரிசாவில முடிச்சுட்டாங்க, பீகார்ல முடிச்சுட்டாங்க, ஜார்க்கண்ட்ல எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு மட்டும் அதிகாரம் இல்லைன்னா எப்படி? என்ன பொய் முதலமைச்சர்? மன்னிக்காதை, மறக்க கூடாது. இது சமூக நீதி பிரச்சனை. சமூக நீதி பிரச்சனை இந்த தொகுதியில் தான் மொரப்பூர் வருது. உங்களுக்கு தெரியும், தர்மபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டம். உங்களுடைய 80 ஆண்டு கால கனவு திட்டத்தை கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். எவ்வளவு சண்டை போட்டு 19 முறை அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் நான் சண்டை போட்டு அந்த திட்டத்தை அறிவிச்சு அதற்கு அடிக்கல் நாட்டினார். நம்ம ரயில்வே அமைச்சர் என்ன பண்ணாரு? ஹெலிகாப்டர்ல தர்மபுரியில அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியெல்லாம் நீங்க பாக்குறீங்க. ஆனா அதுக்கு பிறகு என்னால அங்க வெற்றி பெற முடியல. நீங்க என் மேல என்ன போவோன்னு எனக்கு தெரியல. யார் யாருக்கோ ஓட்டு போட்டீங்க. ஆனா அதுக்குதான் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த மாவட்டம் வளர்ச்சி பெறல. ஒண்ணு தகுதி இல்லாதவர்களை தேர்வு செஞ்சா இதான் நடக்கும். உங்களுக்கு வளர்ச்சி வராது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதான் நடந்தது. தகுதி இல்லாத ஒருத்தரை உங்களுடைய எம்பி ஆக்குனீங்க. என்ன கிடைச்சது உங்களுக்கு? ஒண்ணும் கிடையாது. தகுதியானவர்களை தேர்வு செய்யுங்கள். இந்த ரயில்வே திட்டம் இந்த 5 ஆண்டு காலத்துல தமிழக அரசு, திமுக அரசு இந்த ரயில்வே திட்டத்திற்காக ஒரு பிடி மண்ணை கூட கொடுக்கல. புதுசா எடுக்கணும் இல்ல, ரயில்வே இடம் இருக்கு. அப்படி ரயில்வே தடம், வெள்ளக்காரன் காலத்துல இருந்த தடம், ரயில்வே இடம், அந்த இடத்தை கூட எடுத்து கொடுக்க முடியல. அப்போ எந்த அளவுக்கு இந்த மாவட்டத்தின் மக்களை பற்றி கவலை பண்ணிட்டு இருக்காங்க திமுக நினைச்சு பாருங்க. உங்களை பத்தி எந்த கவலையும் கிடையாது. தமிழ்நாட்டிலே அதிக டாஸ்மாக் விற்பனை எங்க? நம்ம ஊர்ல தான். அது மட்டும்தான், அதுல பணம் மட்டும்தான் வேணும். எவ்வளவு தெரியுமா? போன வருஷம் இந்த மாவட்டத்தில் டாஸ்மார்க்கு நீங்க தானம் பண்ணீங்க. எவ்வளவு தெரியுமா? போன வருஷம் 3000 கோடி. கவர்மெண்ட் டாஸ்மாக் கடைக்கு நீங்க தானம் பண்ண பணம் எவ்வளவு? 3000 கோடி. அதுல ஒரு 700 கோடி எடுத்து காவிரி ஒகேனக்கல் உபநீர் திட்டம் நிறைவேற்றிருக்கலாம். ஆனா அதுவும் கிடையாது. எந்த திட்டமும் கிடையாது, எந்த வளர்ச்சிகள். அதனாலதான் நான் கேட்கின்றேன், பெரியோர்களே, தாய்மார்கள், உழைக்கின்ற வர்க்கமே, பாடுபடுகின்ற வர்க்கமே, விவசாய வர்க்கமே, தொழிலாளர் வர்க்கமே, நெசவாளர் வர்க்கமே, அனைவரும் நாம் சேர்ந்து இந்த தேர்தலில் அரூர் சட்டமன்ற தொகுதியில நம்முடைய வெற்றி வேட்பாளர் சம்பத் அவர்களை நீங்கள் எல்லோரும் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா இன்னும் வெயில நின்றுட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குது. தப்பா எடுத்துக்க வேண்டாம், நேரம் இல்லை, பிரச்சாரத்துக்கு நேரம் இல்லை. அதனால்தான் காலையில இந்த வெயில நிற்க வேண்டியதா போச்சு.
ஆனாலும் நீங்கள் இந்த வெயிலையும் உறுதியோடு இருக்கின்றீர்கள். அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தருமபுரி மாவட்டத்துல 5 தொகுதியிலும் நாம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுகின்றோம். அதற்கு இங்கு அரூர்ல நம்முடைய வெற்றி வேட்பாளர் சம்பத் அவர்களை இரட்டை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறேன்.